அப்போது 2K கிட்ஸுக்கு இந்த கிராஸ் ஸ்டேட்டட் செக் என்னன்னு சொல்லிடுவோமா? கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா அது தெரிஞ்சா தானே அவங்க என்ன கிராஸ் ஸ்டேட்டட் சொல்கிறாங்க. 2K கிட்ஸுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை சொன்னால். அதான் பெரிய பிஸ்னஸ்ஸு, பெரிய ஷோ இருக்கும், பெரிய இது இருக்கும். ஆனால் நாட்டுடைய ஜிடிபியில் ரொம்ப அதிகபட்சமாக ஒரு 15% தான் கான்ட்ரிபியூட். அந்த ப்ரில்லியன்ஸை காட் கிவன் கிஃப்ட் சம் கிரேட் லீடர்ஸ் வந்து. ஸோ கிரேட் லீடர்ஸ்னு சொல்கிறச்சே தே மேக் அட்லீஸ்ட் 90% ஆஃப் தர் டெசிஷன்ஸ் ரைட். தே டோன்ட் டேக் ரைட் டெசிஷன்ஸ், பட் தே மேக் ஈச் அண்ட் எவ்ரி டெசிஷன் ரைட். ராஜீவ் காந்தி அன்னைக்கு ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வர ஐடியாவே இல்லை. He was definitely heading to Delhi. பொதுமக்கள் டெஃபினட்டாக தே ஆர் எகென்ஸ்ட் பிளாக் மணி பை அண்ட் லார்ஜ். அதனால் பொதுமக்கள் கஷ்டப்பட வேண்டியவங்க அவங்களுக்கு லாஸ் பெருசாக வருங்கிறவங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வணிகர்கள்ட்ட ஒரு பெரிய வரவேற்பு இல்லை. லெட் அஸ் பி ஃப்ராங்க். எப்போ வணிகர்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க? சாமானியர்களுக்கு வணக்கம். த சண்டே ஷோ. த சண்டே ஷோன்னா யார் வருவா? எஃப்எம்சிஜி டிவி, எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் ஹெட் கணேஷ் ராம் அவர்கள் தான் இன்றைய சிறப்பு விருந்தினர். வாழ்க்கையில் பரிமாணம்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும். ரேப்பிட் சேஞ்ச். என்றைக்குமே சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகாதவன் வாழ்க்கையை வாழ்ந்ததான் சரித்திரம் கிடையாது. ஹில் பி எ ஃபெயிலியர். முதல்ல நம்ம வணிகம் வந்து பொருள் கொடுத்து பொருள் வாங்குவதாக இருந்தது. அப்புறம் அந்த வணிகம் எப்படி மாறுது அப்படின்னா, காசு கொடுத்து பொருள் வாங்குறது தான் மாறிச்சு. அந்த காசோட இன்னொரு வளர்ச்சி தான் வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு கரன்சி பொருளாதார அடிப்படையில். இப்போ இந்தியாவுக்கு வந்து ருப்பின்னு வருது. 1980 2000 வரலையும் ஒரு வெறும் கேஷ் டிரான்சாக்ஷனாக தான் எல்லாமே இருந்தது. 95 செக்கோட பரிமாணம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆனாலும், இந்த செக் சிஸ்டம் ரொம்ப பெருசாக ஆனாலும், 2000 to 2012 செக்கோட வளர்ச்சி இருக்குல்ல, செக்கு கொடுத்து செக்கு வாங்கி, அதாவது உங்களுக்கு பணத்தை கணக்கு காமிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விஷயத்தில் இந்தியா வந்து முன்னேறுது. 2012 2014 வரை இந்த கோர் பேங்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கி செக்கு கொடுத்தா இன்றைக்கே பணம். அப்புறம் இந்த ஆன்லைன் பேங்கிங் அதெல்லாம் வருது. இந்த ஆன்லைன் பேங்கிங் வந்தோடனே ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட்டை யூஸ் பண்ணி மக்கள் என்ன பண்ணுறாங்க, செக்கு கொடுக்கறத நிறுத்துறாங்க. இன்றைக்கி அந்த 1 hour டைம் கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு கான்செப்ஷன் மாதிரி இன்றைக்கி யூபிஐ அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கனவு திட்டம். நல்ல ஞாபகம் இருக்குது. சிதம்பரம் அவர்கள் வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் கேட்குறாரு, இதை தேங்காய் வைக்கிறவங்க யூஸ் பண்ணுவானா, மாங்காய் வைக்கிறவங்க யூஸ் பண்ணுவானா, உருளைக்கிழங்கு வைக்கிறவங்க யூஸ் பண்ணுவானா, தக்காளி வைக்கிறவங்க யூஸ் பண்ணுவானா அப்படின்னு கேட்டு அதை வந்து கிண்டல் அடித்தாங்க. அதன் பிறகு டிமானிட்டைசேஷன் நடக்குது. டிமானிட்டைசேஷன் நடந்ததுக்கப்புறம் இது கிட்டு இதோட யூசேஜ் வந்து ஏறுது. இன்றைய நாளில் உலகத்திலே யூபிஐ அதிகமாக பண்ணுற கண்ட்ரி நம்ம கண்ட்ரி தான். வெளிநாட்டிலேருந்து வர பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்லாம் அலறி போய் இது என்னையா அது புதுசாக இருக்குது, இந்த சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த யூபிஐ வளர்ந்ததற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர்கள் சிறு குறு வணிகர்கள் தான். பாரதம் ஒரு கனவை நோக்கி செல்லும் போது இந்த சிறு குறு வணிகர்கள் வந்து அதற்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இது ஜெயிச்சிருக்காது. இது ஜெயிச்சதற்கு மிகப்பெரிய காரணம் அந்த சிறு குறு வணிகர்கள் தான். அது எப்படி அடாப்ட் பண்ணாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. டிமானிட்டைசேஷன்லேருந்து இதை அடாப்ட் பண்ணும்போது அந்த அந்த ப்ராசஸ் சேஞ்சில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. வணிகர்களுக்கு இருக்கு என்றைக்குமே கேஷ் இருந்தால் கையில் காசு வாயில் தோசை, அதான் அவங்களுடைய ஃபார்முலாவாக இருந்தது. இந்த கையில் காசு வாயில் தோசையில் ஃபோனில் காசு வாயில் தோசையாக மாறுது. அதை எப்படி அடாப்ட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தை பற்றி பேசுறது தான் இன்றைக்கி வந்து பாட்காஸ்ட் நம்ம வச்சுருக்கோம். எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குது. நமது பாரத பிரதமருடன் அவருடைய கனவில் வணிகர்களும் நின்றார்கள் அப்படின்றது தான் வரலாறு. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். சப்ஜெக்ட் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், நல்ல சப்ஜெக்ட். ஒரு ஆங்கராக நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறது வந்து நம்மளுடைய
பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ரொம்ப இல்ல யூஸ்ஃபுல். அப்படி கிடையாது. ஏன்னா வந்து இந்த நம்ம கேஷ்லேருந்து வந்து இப்படி வந்திருக்கோம். இன்னைக்கு யூபிஐ வந்து வந்திருக்கு அப்படின்றத வந்திருக்கு. சார் 1987ல வந்து இந்த இந்த செக் சிஸ்டம் வந்து பிஸ்னஸில் பெருசாகுது. 87 to 1990 இந்த 3 இயர்ஸ்க்குள்ள செக் சிஸ்டம் வந்து பெருசாகுது. இன்ஃபேக்ட் வந்து இந்த செக் சிஸ்டத்தை ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணவங்க வந்து பணக்காரங்களோட நம்ம வணிகர்கள் தான், சிறு குறு வணிகர்கள் தான், சின்ன சின்ன வணிகர்கள் தான் வந்து பெரிய லெவலில் வந்து பண்ணாங்க. அதற்கப்புறம் வந்து இந்த செக்குன்ற விஷயமே வந்து பணக்காரர்கள் விஷயமா இருந்தது வந்து எல்லாருமே பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்டில் வருது. அதுதான் வந்து மோடி அவர்கள் வந்தோடனே ஜன்தன் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, எல்லாருக்கும் செக் புக் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்ன்றது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு கொண்டு வர்றாரு. அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு யூபிஐ கொண்டு வர்றாரு. அது நடுவில் டிமானிட்டேஷன் ஒன்று பண்ணிட்டார். ஹவு எஃப்எம்சிஜி மெம்பர்ஸ் அடாப்டட் யூபிஐ, அதான் இன்னைக்கு பேச போகிறோம். சார் இந்த யூபிஐன்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை கிண்டல் அடித்தாங்க எல்லாம். ஆனால் அது இன்னைக்கு பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வெளிநாட்டுக்காரெல்லாம் வாயில் விரல வச்சுட்டு இருக்கான். என்னடா அது இவ்வளோ பெரிய நாட்டில் இவ்வளோ ஈஸியாக சைனாவால் பண்ண முடியல அதை சக்ஸஸ்ஃபுல்லாக, ஆனால் நம்ம பண்ணிட்டோம். ரைட், என்ன காரணம்? ஒய் யூபிஐ பிகேம் சக்ஸஸ்ஃபுல்? ஃபஸ்ட்டு செக்கை பற்றி பேசுவோம். செக்கு வந்து அன்னைக்கு ஸ்டேஜுக்கு அது ஒரு ரெவல்யூஷனாக இருந்தது. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ஸு, குறிப்பாக வந்து ஒரு போஸ்டேட்டட் செக் வாங்கி வச்சுக்கிட்டு செயல்படுறதுக்கெலாம் அது கன்வீனியண்ட்டாக இருந்தது. எங்கள் எஃப்எம்சிஜி நிறுவனங்கள்லாம் எடுத்துட்டிங்கனாக்கா பாம்பேயில் ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே தான் செக்கை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஆனால் த்ரூ அவுட் இந்தியா டீல் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு டவுன் டிஸ்ட்ரிபியூட்டரும் வந்து பிளாங்க் செக்ஸு சைன் பண்ணி கொடுப்பாங்க. பட் கிராஸ்டு செக்காக இருக்கும், அன்டேட்டடாக இருக்கும், வந்து கொடுப்பாங்க. அப்போது இந்த 2K கிட்ஸுக்கு இந்த கிராஸ் ஸ்டேட்டட் செக்னா என்னன்னு சொல்லிடுவோமா? கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா அது தெரிஞ்சா தானே அவங்க என்ன கிராஸ் ஸ்டேட்டட் சொல்கிறாங்க. 2K கிட்ஸுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. சொன்னால் 100க்கு 100 யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் தி பல்ஸ் ஆஃப் த ஆடியன்ஸு அண்ட் பர்டிகுலர் ஒரு 2K கிட் ஆடியன்ஸு கண்டிப்பாக தெரியணும். 2K கிட்ஸுக்கு செக்குங்கிறது தான் ஒரு மேஜர் டிரான்சாக்ஷன் சிஸ்டமாக, பணப்பரிமாற்றம், வணிகம், எல்லாமே பொருளாதாரம் அதை சுற்றி தான் டெவலப் ஆகி போயிட்டு இருந்தது. இது அதில் இந்த செக்கில் கிராஸ்டு செக்கு, பேரர் செக்கு, செல்ஃப் செக்கு அப்படிங்கிறதெல்லாம் என்ன சிஸ்டம்னா, கிராஸ்டு செக் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து நேராக போய் பேங்க்கில் என்கேஷ் யாராலையும் பண்ண முடியாது. ஒன்லி இவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணினே தான் யார் கொடுத்தாங்களோ அவங்களுடைய பேங்க்குக்கு போய் அது என்கேஷு ஆகும். பேரர் செக் அப்படின்னு கொடுத்தாங்கன்னாக்க அந்த யார் அதில் க்ராஸ் பண்ணியிருக்காது, பேரருடைய பேரும் போடுவாங்க, இல்லை பேரர் பேர் போடாமையும் கொடுப்பாங்க. அவங்க வந்து யார் கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய பேங்க்குக்கு போய் அவங்க பேங்க்கு பிரான்ச்சுக்கு தான் போக முடியும். அந்த பிரான்ச்சில் போய் இதை நீட்டி 5000 ரூபாயோ 10,000 ரூபாய் என்ன அதில் வரையப்பட்டிருக்கோ அந்த அமௌண்ட்டை கேட்கலாம். கேட்டாக்க பேங்க் மேனேஜர் வந்து கேஷ் கவுண்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த அமௌண்ட்டை. அதில் என்ன பண்ணுவாங்க, அந்த செக்குக்கு பின்னாடியும் ஒரு சிக்னேச்சர் வாங்கிப்பாங்க, சலான்லேயும் சிக்னேச்சர் வாங்கிட்டு கொடுப்பாங்க. இதுதான் பேரர் செக். செல்ஃப் செக்கு கிட்டத்தட்ட பேரர் செக் ஆட்டம் தான். எனக்கு நானே பணத்தை எடுக்கணும் அப்படின்னாக்கா பேங்க்கில் போயிட்டு என் பேர் போட்டு செல்ஃப் அப்படின்னு போட்டு ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு வருது. ஆனால் எல்லாத்துக்கும் பணம் இருக்கணும், அப்போ தான் அதெல்லாம் வந்து பாசிபிள். ஸோ கிராஸ்டு செக்குடைய மேஜர் ரோலே என்னென்னா, இந்த மாதிரி டக்குன்னு ஆஃபீஸில் இருக்கிற ஓனருக்கு தெரியாமல் செக்கை கிழிச்சின்னு போய் பணத்தை விட்ரா பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லாமல், இல்லை யாருக்கு கொடுக்குறோமோ அதை கிளியராக கிராஸ் பண்ணி பேரை எழுதி, எந்த நிறுவனம் பேர் எழுதியிருக்கோ அந்த நிறுவனத்துடைய அக்கௌண்ட்டில் தான் அது மெயின்டைன் பண்ணலாம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்குது. இருந்தாலும் இன்னும் சில காலத்தில் செக் சிஸ்டம்ங்கிறது டோட்டலாக அபாலிஷ் ஆகிடும். அதாவது அபாலிஷ்னு அதை பண்ண மாட்டாங்க, பேன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, புழக்கத்துலேருந்து போயிடும், அவ்வளோதான். இல்லை, இன்ஃபேக்ட் நான் கேள்விப்பட்டேன் ஹோம் லோன்ஸே இப்போ டேரெக்டாக அந்த டிடி கொடுக்கறது இல்லை, ஸ்ட்ரைட்டாக கம்பெனி கிரெடிட் பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி வந்துருச்சு. அதனால் அதோட யூட்டிலிட்டி வேல்யூ ஆல்ரெடி கான் டு 80% டவுன். அந்த
ஈஸியஸ்ட் ஃபார்ம் குவிக்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸு வந்து மொபைல் பேங்கிங் வந்துடுச்சு. அது பெரிய லெவலில் பண்ணோன்னாக்க கவர்மெண்ட்டில் ஆர்டிஜிஎஸ்னு வச்சுருக்காங்க, நெஃப்ட்னு வச்சுருக்காங்க. ஆர்டிஜிஎஸ்னாக்கா ஒரு அன்லிமிட்டெட் பணம் பண்ணலாம். வெளிநாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் பணம் ஒரு நாட்டுக்கு பணம் அனுப்பணும்னா ஸ்விஃப்ட் பேங்கிங் சிஸ்டம்னு சொல்லி இன்டர்நேஷ்னலாக இருக்குது. அந்த கோடை யூஸ் பண்ண வெரி வெரி ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடக்கும். நெஃப்ட்டுங்கிறது ஒரு 2 லட்ச ரூபாய் ரேஞ்சு அதெல்லாம் பண்ணோன்னாக்கா நெஃப்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போ பிரபலமாக வந்துடுச்சு. ஆனால் இதெல்லாம் உடைக்கிற அளவுக்கு மைக்ரோ, மீடியம், ஸ்மால் தான் ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு. பெரிய பிஸ்னஸ்ஸு, பெரிய ஷோ இருக்கும், பெரிய இது இருக்கும். ஆனால் நாட்டுடைய ஜிடிபியில் ரொம்ப அதிகபட்சமே ஒரு 15% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மைக்ரோ, மீடியம், ஸ்மால் என்டர்பிரைசஸை இன்னும் சொன்னோன்னா, ஒரு பூக்காரியிலேருந்து, ஒரு பட்டாணி விற்கிற ஆளுலேருந்து, ஒரு டீ சர்வ் பண்ணுற ஆளுலேருந்து, சைக்கிளில் வந்து டீ, காஃபி எல்லாம் தள்ளிட்டு வர ஆள்லேருந்து, க்ளீன் யூபிஐ இந்த யூபிஐ அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னலி வேர்ல்டு லெவல் ரெவல்யூஷனரி கான்செப்ட் கிரியேட்டட் பை இந்திய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அண்ட் பிரெயின் பிஹைண்ட் த ஷோ வாஸ் இன்ஃபோசிஸ் பர்சன்னு அதை பண்ணினார். பேர் சட்டன் நாராயணமூர்த்தி பண்ணல, அவர் இன்னொரு டக்குன்னு வரல பேர். நந்தன் நீல்கேலி அப்படிங்கிற இன்ஃபோசிஸ் ஃபவுண்டரில் அவரும் ஒருத்தர். ஓகே. ஸோ the brilliance of Modi is to identify the right man talent for the right job at the right time. Right person, right job at the right time. And the brilliance God-given gift for some great leaders. So great leaders nu solrache, they make at least 90% of their decisions right. They don't take right decisions, but they make each and every decision right. அந்த மாதிரி நந்தன் நீல்கேணிக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டை அவர் டெவலப் பண்ணுறேன்னு சொன்ன உடனே பண்ணுங்கன்னு சொன்னதில் அது இந்த ஆதாரமும் அவர் தான் பண்ணார். திஸ் இஸ் அ பாத் பிரேக்கிங் ஃபைனான்ஷியல் ரிஃபார்ம் மோடாலிட்டி விச் இஸ் ஷோயிங் த வேர்ல்டு த வே டு ப்ரோக்ரஸ் இன்டு த ஃப்யூச்சர் ஆஃப் பேமெண்ட் சிஸ்டம்ஸ். அப்போ இதோட மேஜர் சக்ஸஸ் எங்கே இருக்குன்னாக்கா அடாப்ஷனில் இருக்குது. அடாப்ஷன் எப்போ அடாப்ஷனில் இருக்கும் அப்படின்னா, நந்தன் நீல்கேணி வந்து இது ஒரு சராசரி படிக்காதவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டமாக உருவாக்கி கொடுத்தது. கோடு, கியூஆர் கோட். அந்த கியூஆர் கோடு மூலமாக வந்து யார் வேணாலும் ட்ரான்சாக்ஷனை பண்ணலாம். கியூஆர் ஸ்கேன் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம், மொபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ 3 வீக்ஸ் முன்னாடி வேளச்சேரி 100 ஃபீட் ரோட் அந்த அன்பு மிலிட்ரி ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பூக்கடை இருக்குது. அந்த அம்மா எனக்கு தெரிஞ்சு நான் குழந்தையிலேருந்து வாங்கிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். அந்த பாட்டியை வந்து குழந்தையிலேருந்து வாங்கிட்டு இருக்கேன். எப்போவுமே அவங்கள்ட்ட வாங்கினா மட்டும் நான் சில்லறை எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா வயசானவங்க கஷ்டப்படுத்தக்கூடாது. அந்த வயசில் அவங்க உழைக்கிறாங்கன்ற ஒரு பெரிய மரியாதை எனக்கு எப்போவுமே உண்டு. ஐ வில் ட்ராவல் லாங் வே டு கெட் ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் ஹர். ஏன்னா 75 வயசில் ஒரு லேடி வந்து கடையை போட்டு உட்காந்து உழைக்கிறாங்க அப்படின்ற போது இல்லை, இந்த காலத்தில் நிறைய அந்த மாதிரி பாவம் வந்து உழைப்பாளிகள் இருக்காங்க இந்தியாவில். ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு எப்போவுமே நாங்கள் தான் வாங்குவேன். போயிருந்தபோது நான் வந்து அவங்களுக்கு வந்து ரெகுலராக கேஷ் கொடுக்குறேன். தம்பி, நான் ஒன்று கேட்கட்டுமா அவங்ககிட்ட அப்படின்னு. சொல்லுங்கள், எனக்கு தெரியும் அவங்களுக்கு. சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு. நான் அந்த கம்ப்யூட்டரு பேமெண்ட்டு ரெடி பண்ணிட்டேன், நீ ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுறியா அப்படின்ட்டு அந்த கியூஆர் கோடு பெருசாக காமிச்சாங்க. எவ்வளோ பெருமை பாருங்கள். அப்போது they take it as a very pride. எஸ். நான் அப்புறம் சும்மா இல்லை, அதாவது அந்த ஏஜ், அந்த அன்எஜுகேட்டட் மாஸ்டரில் ஷீ இஸ் ஸோ ப்ரௌட் அதான் டு கம் இன் டு எ டிஜிட்டல் சிஸ்டம் வித்தவுட் ரியலைசிங் ஸோ மச் ஆஃப். நான் கேட்டேன், சரி பாட்டி நான் போட்டுறேன், இந்த பணத்தை நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்னா, சனிக்கிழமை பேங்க்கு போய்டுவோம்ப்பா, 500 600 700 என்ன இருந்தாலும் யாராவது ஒருத்தர் எழுதி தர சொல்லுவேன், அவங்க எழுதி கொடுத்துருவாங்க, நான் போய் அந்த சலானை நீட்டுவேன், என்கிட்ட காசு கொடுத்துருவாங்க.
எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு கேட்டால் 600 இருக்குது 700 இருக்குன்னு அந்த பேங்க்கில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படின்றபோது நான் வந்து 1,00,000 சேர்த்துட்டேன்ப்பா அப்படின்னும்போது என்ன வாட் அ தாட் ஃபீலிங், வாட் ப்ரோவோக்கிங் அ ஃபீலிங். சிஸ்டம் என்ன தாட் ப்ரோவோக்கிங் சிஸ்டமு. எனக்கு திருப்பி சிதம்பரம் தான் வந்துட்டு போனார். என்னையா சொன்ன நீ இங்கே பாரியா இந்தியா எங்கேயோ இருக்கியா. சிதம்பரம் நான் பர்சனலாக ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். வெரி 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 இன்டெலிஜென்ட் அதான் பர்சனாலிட்டியாக பிரச்சனை இருந்தால் சார். கூட பர்வர்டட் இன்டெலிஜென்ஸ். பிரச்சனை தான். ஜஸ்ட் லைக் மிஸ்டர் கமலஹாசன் who was a huge talent. பட் சி இப்போ வந்து பாலிடிக்ஸு தன்னுடைய செல்ஃப்னு வரைச்சே வந்து எல்லாத்தையும் எழுந்து கூட அந்த செல்ஃப் நோக்கி போயிட்டார்ல. அது கரெக்டு. எனக்கு என்ன ஸ்டாண்டர்ட் நான் கம்ப்யூட்டர் பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அதை எடுத்து பெருசாக வச்சுருக்காங்க. அந்த எக்ஸல் ஷீட் நான் சொன்னேன் பாட்டி சின்னதாக பண்ணிக்கலாம் பாட்டி இதை அப்படின்னு. இல்லைப்பா தொலைச்சிருவோம்ப்பா பயமாக இருக்குது தொலைச்சா பேமெண்ட் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்படி அவங்க அது ஒரு அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கும்போது நமக்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஆசை வந்தது. கண்டிப்பாக. அதனால் சிதம்பரம்லாம் வந்து he prayed to God to make this UPI a failure. ஃபெயிலியர். He was always criticizing, telling. ஒரு அப்போசிஷனுடைய ரோல் டு கிரிட்டிசைஸ்னா கூட வந்து he was always overdoing it and he knew so many things but he never did good for this country properly. சார் 3 விஷயம் சார். இவிஎம்மை பற்றி முதல்ல குலைச்சது இவிஎம் பற்றி முதல்ல பேசினது சிதம்பரம் தான். ரைட். இவிஎம் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு மாயையே வந்து பில்டப் பண்ணார். அதுக்கப்புறம் பாருங்க இந்த யூபிஐ பற்றி பேசினார், அதுவும் சக்ஸஸ்ஃபுல். எஸ்ஏஆர் பற்றி பேசுறார், அதுவும் சக்ஸஸ்ஃபுல். அப்போ சிதம்பரம் எது பேசினாலும் சக்ஸஸ்ஃபுல். எதை அவர் நெகட்டிவாக சொன்னாலும் அது பாசிட்டிவாக அது வந்து சிறந்ததாக இருக்குங்கிறத மக்கள் உணர தொடங்கணும். கரெக்ட். அப்படி தான் நினைக்கணும். அவர் தப்புன்னு சொன்னால் அது நல்லது. சார் முதல்ல இந்த ஜன்தன் அக்கௌண்ட் பண்ணணும்னு சொல்லும்போது நிறைய சிறு குறு பிஸ்னஸில் இருக்கவங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஹவு சக்ஸஸ்ஃபுல் இட் வாஸ் சார்? ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, எவ்வளோ ஈஸியாச்சு? ரொம்ப பெரிய பாத் பிரேக்கிங் இது. அதோடைய கீ சக்ஸஸ்க்கு காரணம் என்னன்னாக்க வித் 0 ரெமிட்டன்ஸ் யூ கேன் ஓப்பன் அன் அக்கௌண்ட். ஜன்தன் அக்கௌண்ட்டை அது எந்த பேலன்ஸும் அதில் இருக்க தெரியும். மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் நீ ஓப்பன் பண்ணலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் சொந்தமாக ஒரு வீடு இருக்கணுங்கிற மாதிரி கான்செப்டெல்லாம் வரணும்னா முதல்ல ஒவ்வொரு பாமர மக்களுக்கும் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு இருக்கணும். இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிறதுனாலே ஏதோ ஒரு எலைட் ஸ்டேட்டஸ் இருந்தால் தான் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இருந்தது. ஸோ என்னாச்சு, த்ரூ அவுட் த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 19 to 20% ஆஃப் த பீப்புள் வேர் யூஸிங் த பேங்க். பேங்க்ஸ் ஆர் ஆல்வேஸ் க்ரௌடட். நான்லாம் பிஸ்னஸ் பண்ண காலத்தில் போய் பேங்க்கில் பணம் கட்டிட்டு வெளியில் வரணும்னா ஒரு ஹாஃப் டே போய்டும். கண்டிப்பாக வேணும். பேங்கிங் பண்ண வேணும். போய் க்யூவில் நிற்கணும். எண்ணுவாங்க. மிஷின்லாம் அவ்வளோ அடாப்ட் பண்ணல. கவுண்டிங் மிஷின்ஸு அந்தளவு அடாப்ட் பண்ணல. எண்ணுவாங்க. ரொம்ப டார்ச்சரஸ் பீரியடாக இருக்கும். ஸோ இந்த ஜன்தன் அக்கௌண்ட் வந்ததுனால இன்றைக்கி எவ்ரி சிட்டிசன் இஸ் ஹேவிங் எ அக்கௌண்ட். தட் மேட் திஸ் கவர்மெண்ட் successful and easy for them to give the benefit, pass on the benefit to the end consumer without pilferage. ஏன்னா இதில் எத்தனையோ பேர் திங்க் பண்ணாங்க, இவர் சாதிச்சு காட்டினார். சொல்லிட்டு இப்போ ராஜீவ் இந்த ராகுல்னு வருது. ராஜீவ் காந்தி 100 ரூபா கொடுத்தா 10 ரூபா தான் போகுது. ஆமாம், ராஜீவ் காந்தி ரொம்ப தெளிவாக சொன்னார். நான் 100 ரூபா மக்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா இந்த சிஸ்டம் மூலமாக 15 ரூபா தான் போய் சேருது அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னார். இன்றைக்கி வந்து 100 ரூபா கொடுத்தா 100 ரூபா போகுது. ஐ பர்சனலி ஃபீல் ராஜீவ் காந்தி வாஸ் வெரி விஷனரி பர்சன். highly visionary person. Because his brain was vacant without politics. Correct. Anala he was away from politics. He did not want to be in politics. Only destiny brought him into politics. So the moment he came, he wanted to do something. But the already corrupt system which Congress was used, he was killed to, naturally he had to get into that path alone. மெனி கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் வந்து அவர் பிளான்டு டெத்தே வந்து சம் இன்சைடர்ஸ் ஆஃப் காங்கிரஸ் தான் பண்ணாங்கன்னு கூட
FBI லிங்க்டுன்றாங்க. அ நிறைய இருக்கு. எந்த ஒரு செலிபிரிட்டியுடைய டெத்லயும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்றதுல தான் மக்களுக்கு பிடிக்கும். ஸ்ரீதேவிலேருந்து நான் கூட யார் வந்து இதில் சில பேர் நேரேஷன் பண்ணும்போது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நம்புகிற மாதிரி சில டீட்டெயில்ஸோட இந்த நேரம் இந்த டைமு அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் 100க்கு 100 உண்மை. ராஜீவ்காந்தி அன்னைக்கு ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வர ஐடியாவே இல்லை. he was definitely heading to Delhi. Suddenly வந்து ஃபோன் கேம் ஃப்ரம் சோனியா காந்தின்னு சொல்கிறாங்க, requesting him to go to, pushing him to go to ஸ்ரீபெரும்புத்தூர். அங்கே பீப்புள் ஆர் ஆங்ஷியஸ், அதனால் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த டெஸ்டினியும் ஃபேட்டை மாற்றி விட்டுருச்சு. Who knows? So coming back to topic, sir. ஸோ ஜன்தன் அக்கௌண்ட்டை சக்ஸஸ் பண்ணுறாரு. பேரலாக டிமானிட்டைசேஷன் பண்ணுறாரு. டிமான் பண்ணும்போது ஐ திங்க் எல்லா மக்களும் 60 நாள் டெஃபினட்டாக மினிமம் கேரண்டியாக கஷ்டப்பட்டிருப்பாங்க. வியாபாரிகள்லாம் வந்து 6 மாதம் கஷ்டப்பட்டாங்கன்னு நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கணும். நம்ம பொதுமக்கள் விரும்பினாங்க, கஷ்டப்படுறத விரும்பினாங்க, ஏற்றுக்கிட்டாங்க, நல்லது நடக்க போகுதுன்னு. ஏன்னா கஷ்டப்பட்டவன்லாம் வந்து யாரால் அவன்கிட்ட இருக்கிற பணத்தை மாற்ற முடியாது, அவன் தான் கஷ்டப்பட்டான். பொதுமக்களை வந்து கஷ்டமே சொல்லலை. உண்மையை சொல்லணும், இதான் ஃபேக்ட்டு. க்யூவில் நிற்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. பொதுமக்கள் டெஃபினட்டாக தே ஆர் எகென்ஸ்ட் பிளாக் மணி பை அண்ட் லார்ஜ். அதனால் பொதுமக்கள் கஷ்டப்படல, கஷ்டப்பட வேண்டியவங்க அவங்களுக்கு லாஸ் பெருசாக வருங்கிறவங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அதுதான் உண்மை. இன்னமும் கஷ்டப்படுறாங்க. ஆமாம். 2000 ரூபாய் நோட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ராக்கெட் விட்றாங்க. நல்லா தெரியும் 2000 ரூபாய் நோட்டை ஒரு நாள் இது அபாலிஷ் பண்ணால் நமக்கு இதே ஆப்பு வரும்னு தெரியும். ஆனால் கூட கன்வீனியன்ஸுனால அதை வந்து யாரெல்லாம் வந்து இல்லீகலாக பணம் வாங்குவாங்களோ அவங்கெல்லாம் 2000 ரூபா நோட்டை தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. 2000 நோட்டு ஏன்னா இத்தனை டப்பா உள்ள ஒரு 2 கோடியை வச்சுட்டு போயிடலாமே. இன்ஃபேக்ட் அப்போ இருக்க பொருளாதார நிபுணர்கள் அது பைத்தியகாரத்தனம், 2000 ரூபாய் பெரிய நோட்டு போகவே கூடாதுனாங்க. ஆனால் அதை அபாலிஷ் பண்ணுறதுக்கு இந்த பொருளாதார நிபுணர்களில் நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு திங்கிங் பீப்புள், உண்மையிலேயே பொருளாதார நிறுவனங்கள்னு சொல்கிறவங்க வந்து அதை தவறாக சொன்னதில்லை சார். பொருளாதார நிபுணர்களாக தன்னை நினச்சவங்க, சுமாராக தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறவங்க, அவங்கெல்லாம் தான் அந்த மாதிரி பேசினவங்க. உண்மையான பொருளாதார இந்த கண்ட்ரியுடைய வெல்ஃபேரை பற்றி நினச்சவங்க, அவங்கெல்லாம் வந்து விஷனரி தாட் எப்போது இருந்தது. அவங்க லேட்டஸ்ட்டாக வந்து நான் ஒரு ஈவி வெஹிக்கிள் வாங்கலாம், ஒரு 2 வீலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்போது ஒரு பாட்டியை வந்து அவன் பேரனுக்கு வண்டி வாங்கி தரான். இதுவுமே எல்லாம் பாட்டியோட தான் வருது. என்னன்னு தெரியல, இன்னைக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. நான் என்னுடைய வெஹிக்கிள் வாங்கிட்டேன், வந்து என்னோடய வண்டியை புக் பண்ண போயிருந்தேன். எனக்கு December 15th வண்டி கொடுங்க, ஏன்னா அந்த மழையெல்லாம் முடிஞ்சோடனே ஈவி எடுத்துக்கலாம். ஏன்னா மழையில் ஈவி ஓடாதுன்னு ஒரு மித்து இருக்குது. அது இல்லை, உண்மையே இல்லைன்னு தெரிஞ்சாலும் நமக்கு அந்த சைக்காலஜிக்கலாக அது நம்மளோட ரிஜிஸ்டர் ஆனதுனால நம்ம வந்து சரி ஓகே 10 நாள் தள்ளி வாங்கிக்கலாம். கரண்ட் கட் அதிகமாக பார்த்தா அதனால வந்து அதனால நம்ம கரண்ட் கட் வண்டியை ஓடாது. ஸோ அதனால் வந்து இது பண்ண நம்ம போயிருந்தபோது ரொம்ப சிம்பிளாக அந்த பாட்டியை வந்து இப்படி ஃபோன் எடுக்கிறாங்க. பைக் என்ன காஸ்ட்டு அப்படின்றாங்க. 1,24,000 இது டிஸ்கவுண்ட் போக 1,12,000 வரும்னாங்க. எடுத்தாங்க, எடுத்துட்டு டப்புன்னு ஜிபே தட்டினாங்க. தட்டிட்டு அவன் பேரனை வந்து ஜிபே ஓப்பன் பண்ணு அப்படின்னாங்க. அவன் பேரனை ஓப்பன் பண்ணி கொடுத்தான், லிட்டரலாக ஓப்பன் பண்ணி கொடுத்தான். எடுத்தோன்னே இதில் பே பண்ணு அப்படின்னு கரெக்டாக 60,000 கொடுத்து இவங்க கோடு மட்டும் நான் சொல்கிறேன் அது மட்டும் வாங்கிட்டாங்க. எவ்வளோ உஷாராக இருக்காங்க அந்த பாட்டின்ற போது. இது போடும்போது மட்டும் வாங்கிட்டு இப்படி எடுத்துகிட்டு அதை மறைச்சிட்டு ஏதோ ஒரு நம்பர் வச்சு இப்படி போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பேமெண்ட் வந்து த்ரூ ஆயிடுச்சு. எவ்ரிபடி அடாப்டட் யூபிஐ. எஸ். See, if you are not in UPI, you are not considered as a human today. Definitely. எப்படி மொபைல் இல்லைன்னா நீ வந்து ஒரு மனுஷனே இல்லைன்னு வந்ததோ, யூபிஐ இல்லைன்னா நீ ஒரு மனுஷனே இல்லை. ஃபஸ்ட்டு 2 இயர்ஸுக்கு தான் தேர் வாஸ் இன்ஹிபிஷன் டு அடாப்ட் பை ஈவன் எஜுகேட்டட் பீப்புள். பேடிஎம் அதெல்லாம் மட்டும் இருந்த பீரியடில். பட் வந்து பார்க்க வந்து பிக் பேங்காக போயிடுச்சு. இன்றைக்கி யாருக்காவது யூஸ் பண்ண தெரியலன்னு இந்த பிச்சை எடுக்கிறவங்களுக்குள்ளே பேசுறச்ச கூட வந்து ஜிபே நீட்டி வாங்கிக்கிறான். ஆமாம்,
நான் ஜிபே யூபி நான் லிட்டரல் பிச்சைக்காரன் பார்த்தேன். தப்பா ஆமா பிச்சைக்காரன்ற தப்பு வார்த்தை ஒன்றும் தப்பு இல்லை. இல்ல. சார் பிச்சை எடுத்தா பிச்சைக்காரன் தான் சொல்லி ஆகணும். ஓகே. இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கியூஆர் கோடை போட்டு இப்படி வச்சிருந்தாரு. ஏன்னா யார்ட்டையும் சில்லற இல்லை. ஆமா ஒன்றும் இல்லை சார். முன்னெல்லாம் சாப்பிட ஹோட்டல் போகும்போது இந்த காரை ரிவர்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, ம். அவங்களெல்லாம் 5 ரூபா 10 ரூபா நம்ம கையில் இருக்கு. இப்போ கையில் சில்லறையே வரதில்லை. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து மெட்ரிகுலஸாக ஆனால் அவங்க நம்பர் கொடுங்கன்னா ஜிபேல வாங்கிக்கிறாங்க. இன்னும் அட்வான்ஸ்டாக போய் நீங்கள் வந்து உள்ளே சேர்த்து பே பண்ணி அவருக்கு 10 ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கணக்கு வந்து ஓடுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இது சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம். எங்கே போனாலும் ஒரு இது மெயினா மைக்ரோ மீடியம் மீடியம் ஸ்மாலஸ்ட் புவர் பீப்புள் டைனி கூட சொல்லலாம் சார். புவர் பீப்புள் ஒரு பெக்கருக்கு கன்வீனியன்ஸ் இருக்குச்சு. அப்புறம் நாட்டில் கன்வீனியன்ஸ் இல்லாமல் எப்படி போகும்? ரைட். ஸோ சார் இப்போ இந்த யூபிஐ பேமெண்ட்னால இந்தியாவோட வளர்ச்சி வந்து ஓப்பனாக தெரியல. 1000 மடங்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது இந்த பிஸ்னஸ் நடந்துட்டு இருந்திருக்கு, ஆனால் நமக்கு தெரியல. இப்போ யூபிஐ வந்தோடனே எல்லாமே கணக்கில் வருது. கணக்கில் வர்றதுனால இன்னும் நீங்க நமக்கு அட்வான்ஸா சொல்லணும்னா இந்த பிசினஸ் இருக்கு நமக்கு தெரியல. இந்த யூபிஐ வந்ததுனால பல மடங்கு இந்த பிசினஸ் இருந்த பிசினஸ் புடிச்சிட்டோம். கரெக்ட். என்னெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு புடிச்சிட்டோம். சார் ஒரு வெள்ளரிக்காய் வியாபாரி இங்கே ஆந்திராலேருந்து அவர் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கோ நாளைக்கோ அது மட்டும் எனக்கு கரெக்டாக தெரியல 4 லட்சம் 5 லட்சம் டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அவர் வாழ்க்கையில் ஐடி கட்டினதே கிடையாது போல. இப்போ நம்மளால் மாட்டிக்கிட்டார். என்னையா இவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி இதை மாற்றுறதுக்கோ தப்பாக நம்ம சொல்லலை. இட் இஸ் கவுண்டிங், இட் இஸ் கெட்டிங் கவுண்ட். ஒரு ஒரு உழைப்பாளி தானே, அவரை போய் நம்ம மாட்டினதா கருதக்கூடாது. நீங்க அரசியல்வாதி ஜெகத் ரட்சகன்னு 1000 கோடி ரூபாய் ஃபைன் உண்டி கட்டணும்னு சொல்லி வர 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 சுச்சுவேஷனில் நம்ம வெள்ளரிக்காய் வியாபாரியை போய் சொல்லுவாங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வணிகர்கள்ட்ட ஒரு பெரிய வரவேற்பு இல்லை. லெட் அஸ் பி ஃப்ராங்க். எப்போ வணிகர்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க? வணிகர்கள் எப்போதுமே வந்து சைக்கலாஜிக்கலாக மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சொல்கிறேன் மாற்றத்தை நோக்கி போவாங்க. ஆனால் வெளியால் தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க வந்து வணிகர்கள்லாம் படிக்காதவங்க, அதனால் அவங்க மாறுறதுக்கு விரும்பலை. கிடையவே கிடையாது. அவனுக்கு பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணுன்னு ஒரு பசி அவனுக்குள்ளே எப்போதுமே இருக்கும். அதனால் பெரும்பாலான வணிகர்களுடைய மைண்ட் இருக்குது பாருங்களேன், அது ஒரு பேராசூட் ஆட்டம். இட் வில் ஓப்பன் அட் த ரைட் டைம், அட் த ரைட் டைம், அட் த ரைட் பிளேஸ் இட் வில் ஓப்பன். அதனால் வணிகர்கள் எப்போதும் குட் ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி அவங்க மைண்ட் இருக்கும். அப்போது இந்த யூபிஐ வந்து ஒரு சில பெட்டர் எஜுகேட்டட் வணிகர்கள், பெட்டர் எஜுகேட்டட்னா ஒரு 10வது படித்தவர் கூட வச்சுக்கோங்க, இல்லை அவர் குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் வந்து நல்லா படிச்சுட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஆளாக இருக்கட்டும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற வணிகர்களுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் பிஸ்னஸ் காம்படிஷன், பணம் வாங்குற வழிமுறை மாறிடுச்சு. நீ போயிடலாம், கலெக்ஷன் ஏஜென்ட் அனுப்புவேன், ஏன் உட்காந்த இடத்துல பணம் வாங்கிக்கலாம், பணம் வாங்கிட்டு போயிடலாம். அதனால் அவங்க ஒன்று சொல்ல இது என்னங்க என்னமோ கிறுக்குன்னு கிறுக்கி இருக்குது, இதை என்ன இந்த மாதிரி கிறுக்கல் பல கோடி கிறுக்கல்கள் தான் கோடுன்னு சொல்கிறாங்க, கைரேகை மாதிரியா அது அப்படின்னு புரிய வச்சு நீ வெய்யி இவ்வளோதான் டிரான்சாக்ஷன்னு அந்த டெமோ பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் காமிச்சோம். இந்த டெமோ பண்ணி காமிச்ச உடனே இவ்வளோதானே அது இட் ஃபயர்ட் சார். ஒரு டேட்டா சொல்லுது, சிரிப்பு தான் இது. சிரிப்புன்றதோட இந்தியா வந்து என்ன நீ நினைக்கிறியா, நான் இந்தியா எப்படி இருக்கு பாடுறா அப்படின்ட்டு. டயர் பி டயர் சி சிட்டிஸ் தான் ஈஸியாக அடாப்ட் பண்ணிச்சான். டயர் ஏல பயந்தாங்களாம், இது ஒர்க் அவுட், நம்மளை திருடிடுவாங்களா, காசு திருடிடுவாங்களா இதுதான்ட்டு. டயர் பி டயர் சி சிட்டிஸ் has implemented it successfully than tier A cities. Yes, undoubtedly. See, upper educated people who had a banking financial knowledge adopted it. That is very population compare பண்ணா their population is very meager. The lower people வந்து அதை பற்றி தானாக சிந்திக்க வழியில் வந்தால் தான். இந்த இன்ஹிபிஷன் காட்டினதெல்லாம் இந்த மிடிலுக்கு மேலேயும் ஹையஸ்ட் எஜுகேஷன் அண்டு ஹைலி பிளேஸ்டு ஸ்டேட்டஸ்க்கு கீழே இருக்கிறவங்க இன்ஹிபிஷன் காமிட்டாங்க. மற்றபடி அதெல்லாம் இட்ஸ் ஒன் ஆஃப் த
biggest success story, and it will be history taught in all financial management cases for the future to come. சார் எந்த ஒரு மாற்றம் ஃபினான்ஷியல் ரீதியாக இருந்தாலும் ட்ரேடர்ஸ், லேபர்ஸ் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணுறாங்க, தேசத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிஎஸ்டி ஆகட்டும், புது ஜிஎஸ்டி ஆகட்டும், பழைய ஜிஎஸ்டி ஆகட்டும், வேட்டு, அது இன்னொன்று வந்து வேட்டு, இந்த மாதிரி நிறைய டாக்ஸஸ் வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்களே. இது எல்லா டாக்ஸஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க வணிகர்கள். அது அவுட்கம் தெரியாமல் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது என்ன ஆக போகுதுன்னே தெரியாது, பட் ஒரு பிளைண்ட் ட்ரஸ்ட் அந்த கவர்மெண்ட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ட்ரஸ்ட் வரதுக்கு காரணம் என்ன சார்? இல்லை ஆப்ஷன் இல்லைன்னு ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. Well, first, I don't have a say over all these things. அதனால் எது எதுவோ அதை அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். அரசியல்காரன் தான் வந்து நல்லதாக இருந்தால் கூட அவன் ஒரு யோசிப்பான். போராட்டத்தை அவன் ஏன் யோசிக்கிறான்? அவன் யோசிக்கிறதே எப்படி போராட்டம் பண்ணலாம், எப்படி அதை பற்றி நெகட்டிவ் இமேஜ் பரப்பலாங்கிறது தான் அவன் யோசிக்கிறான். he is not interested, he is only interested in catching power. He is not interested in educating his own cadres. That is the state of this political system in this country today. வந்து அதனால் அதர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ப்ரோக்ரெசிவ். இந்த மாஸ் பிரமிடுடைய பாட்டமில் இருக்கோம் பாருங்கள், நம்ம வந்து எப்போதுமே முன்னேற்றத்தை விரும்புகிறோம். ஆனால் நம்ம எல்லாருமே வந்து வியக்கிறது என்னென்னா, இதே 24 மணி நேரம் தானே இந்த உலகம் முழுக்க எல்லாருக்கும் இருக்குது. முன்னேறிய நாடுகளில் இருக்கிறவன் 16 மணி நேரம் தானே என்ன மாதிரி உழைக்கிறான். நான் ஏன் குடிசையில் இருக்கேன், அவன் ஏன் மினிமம் வந்து ஒரு 3 பெட்ரூம் ஹவுஸில் வாழறான், மினிமம் ஒரு காரை வச்சுருக்கான், மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையானது இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கிறான். கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாலும் யோசிக்கிறான். ஆனால் இங்கே வந்து இந்த நம்மளுடைய கரண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் இஃப் யூ எஜுகேட் தி பீப்புள் மோர், ஐ எம் டாக்கிங் அபவுட் மோஸ்ட் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நாட் ஜெனியன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இஸ் தேர் எனி ஜென்யூன் பொலிட்டிக்கல் பார்ட்டி? எஸ், ஆஃப்கோர்ஸ். அது என்ன தெரியும் எல்லாருக்கும், அதனால தான் ஆட்சியில் இருக்காங்க பல மாநிலங்களில் உங்களுக்கு. அதனால் மோஸ்ட் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து எலும்பு துண்டை காமிச்சு மக்களை பசியில் வச்சுட்டு இருந்தால் தான் ஓட்டு போடணும். அவனுக்கு எஜுகேஷனை கொடுத்துட்டா கேள்வி கேட்பான். ஏன்னா அவனுக்கு ஞானத்தை கொடுத்துட்டனால அவனுக்கு சிந்திக்கிற சக்தி வந்து அப்படிங்கிற மனோபாவம் இருக்கிறதுனால தான் எஜுகேஷன் இல்லாமல் நம்ம முன்ன சினிமாலெல்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியல, என் ஏஜ்லலாம் பார்த்துருக்கோம். அவன் வந்து அந்த சினிமாலெல்லாம் தீக்குச்சி ஃபேக்ட்ரியில் குழந்தைங்கள வேலை செய்ய வைக்கிறதுக்கோசரம் கிராமங்களில் தானே நடக்கும். அந்த கிராமத்தில் ஒரு தாதாவாட்டம் இருப்பார். தாத்தானா அவர் தான் ஓனரு, அவர் தான் ஆடி ஆட்கள் வச்சுப்பார். குழந்தைங்க படிக்க போனால் கையை வெட்டுவேன் வேறு, இல்லை அந்த வீட்டை கொளுத்துறது, இப்படி த்ரெட்டன் பண்ணி வந்து எப்போதுமே அந்த தீப்பொட்டி தொழிற்சாலையில் தான் வேலை செய்யணும்னு சைல்டு லேபர்லாம் இருந்து. பட் வி ஹவ் கம் ஃபார் ஹெட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸு. இதெல்லாம் சைல்டு லேபர்லாம் இன்றைக்கி வந்து பெரும்பாலான மக்களே என்கரேஜ் பண்ணுறது, போய் படின்றாங்க. படினா அரசாங்கங்களும் அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குது, படிக்கிறதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குது. வளர்ந்த நம்ம சமுதாயத்தில் இருக்கிற பலர் வந்து நம்மளுக்கு ஒரு சர்ப்ளஸ் இன்கம் இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு படிப்பு வருது ஆனால் படிக்க முடியாமல் இருக்குன்னு சொல்லி பல பேர் தன் வீட்டில் வேலை செய்கிற பெண்களுடைய குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கு செலவு பண்ணும். அதனால் நாடு படித்த நாடாக மாறணும்னு ஒரு சராசரி பிரஜைக்கு இருக்குது. ஆனால் படிச்சுட்டான்னா நமக்கு நம்ம சொல்கிறதெல்லாம் அவன் பிளைண்டாக கேட்க மாட்டான், ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு அந்த சிந்தனை உள்ள பல அரசியல்வாதிக்கு இருக்குது. அது அந்த சிஸ்டத்தில் தான் போல பொலிட்டிக்கல் சிஸ்டம் நம்மளதில். நான் அடிக்கடி சொல்கிறேன் இதை, அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் பலர். ஒரு நாள் நீங்கள் என்ன கோளாறுன்னு சொன்னீங்கன்னா ஒரு சாமானியரை நான் சொல்கிறேன், என்னை விட வந்து ஞானம் உள்ளவங்க இன்னும் நல்லா சொல்லுவாங்க வந்து. ஆனால் இந்த சிஸ்டம் படிப்பு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சார், ஐ எம் ப்ரொஃபஸர் ரமேஷ் சார், நான் வந்து இஸ் நோ மோர் டுடே. ரொம்ப ஷாக்கிங்கு. காலையில பேசின இல்ல அப்படின்ற போது என்ன பண்றது 3 நாள் முன்னாடி உங்ககிட்ட இருந்து எனக்கு மெசேஜ் வந்தது. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. வந்து ஐ கன்சிடர் மை செல்ஃப் as a very unfortunate person. ஆமா, ஐ திங்க் யூ both only talking to him.
and not meeting him in person. I wanted to have a lot of podcast done through him. ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய சக்தி உள்ளவர், அவ்வளோ அபாரமான நாலேஜ் அண்ட் இந்தியா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் உள்ளவர். இல்லை இந்தியா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இன்றைக்கி நம்ம சொல்லலாம். இந்த ஐஏஎம்குள்ளே அவருடைய இதில் சரி நான் எதுக்கு இதை எடுத்துகிட்டு வரேன்னா அது நான் ஐ கம் டு த சிச்சுவேஷன். ஐஏஎம்குள்ளே அவர் என்ன பண்ணுறார், லெஃப்ட் மீடியா மட்டும்தான் உள்ளே வந்துட்டு இருக்கு. He was the very key person to bring other thought process or the right thought process inside IAM. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு வரீங்க அந்த கம்யூனிசம் இந்த கம்யூனிசம் அவங்க இவங்கன்னு வரும்போது பொருளாதார கம்யூனிஸ்ட் எல்லாமே வெஸ்டர்ன். நம்மளே வந்து பாட்காஸ்ட்லலாம் இனிமேல் கம்யூனிசம் இஸ் எ ஹிஸ்ட்ரி அது அதிகமாக நம்மளே பேசுறத கூட அப்படிப்பட்ட நிபுணர்கள் வந்துட்டு இருந்த இடத்துல பெரிய பிரேக் த்ரூ பண்ணி he bought lot of right wing persons inside right wing the right persons அவ்வளோ inside IAM and but he never neglected the other views also. அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டியா, அது வந்து அவருடைய பெருந்தன்மையாகவும் இருந்திருக்கு, அவருடைய ஸ்பெஷாலிட்டியா கிரேட் லிசனர் அண்ட் வார்த்தை அவர் வந்து லெஸ் வார்த்தை அந்த அவருக்கு நீங்கள் அவ்வளோ ஈஸியாக எதுவுமே நோ சொல்ல முடியாது. கரெக்ட். அப்போது அவர் சொல்கிறார், அவர் பாருங்கள் பல ஆயிரம் கோடி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பல பெரிய திட்டங்கள், புனே மெட்ரோ அந்த மெட்ரோ இந்த மெட்ரோ எல்லாத்தையும் அந்த பிளானிங் கமிஷனில் இருந்திருக்காரு. வாட் இஸ் இந்தியா சக்ஸஸ் கேட்கும்போது வென் ஸ்மால் மீடியம் பிஸ்னஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல் இந்தியா சக்ஸஸ்ஃபுல்ன்ட்டு. கரெக்ட். இந்த பாட்காஸ்ட்டில் கூட அவரோட ஃபோட்டோவை காமிச்சு அவருக்கு இல்லை அவர் பொதுமக்களுக்கும் தெரிஞ்சு இல்லை அது 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 கண்டிப்பாக இருக்கும். இந்த இன்ஃபேக்ட் அதுக்காக மைட் பி உண்மைதானே, ஸ்மாலர் பீப்புள் சக்ஸஸ் ஆனால் தான் அந்த அந்த வீடியோ ஐ திங்க் நம்மள்ட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மள்ட்ட இருக்குது அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. நான் இல்லை இஃப் சான்ஸ் அதோட நெக்டர் பைட்ஸ் மட்டும் போட பார்க்குறேன். ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஸ்மாலர் மீடியம் இவங்க தான் சக்ஸஸ், டைனி பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆனால் தான் நம்ம சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ ஸ்மாலர் மீடியம் டைனி பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா அவங்க அதை அடாப்ட் பண்ணணும் டெக்னாலஜியை. அவங்க டெக்னாலஜி அடாப்ட் பண்ணதால நீங்கள் யூபிஐ சக்ஸஸ். ஆமாம், ஏன் அவங்க அடாப்ட் பண்ணுற அளவு இட் வாஸ் சிம்பிளாக கொடுத்தது கவர்மெண்ட்டோட விஷயம். டெக்னாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் சிம்பிளஸ்ட் டெக்னாலஜி இஸ் அ ரெவல்யூஷனரி டெக்னாலஜி. நான் என்ன நினைக்கிறேன், ஜியோவோட ரோல் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். இது இந்த டெக்னாலஜி அடாப்ஷனில் ஒரு இன்டர்நெட்னு ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸி தே ஏர்ன் மணி, நான் இல்லைன்னு சொல்ல, காசு இப்போ ஏர்ன் பண்ணுறாங்க அதில். பட் இனிஷியலாக 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஒரு இன்டர்நெட் பண்ணணும் இல்லை சார். அதுதான் எனிபடி ஷுட் ஏர்ன். இனிஷியலா இன்டர்நெட் அவ்வளோ ஈஸியாக கொடுத்ததுனால இன்னைக்கு எல்லாராலையும் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியுது, யூஸ் பண்ண முடியுது இல்லை. ஆமாம், அதனால தானே சார் இன்னைக்கு ஃபேஸ்புக் ஒன்றும் இல்லை சார். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்புறம் இந்த மாதிரி சில பல சோஷியல் மீடியாக்கள்லாம் வெறும் சிட்டியில் இருக்கிற பசங்களுக்கு தான் இருந்தது. இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லாம் வந்து அச்சு பின்னி பேடல் எடுக்கிறாங்க. யூடியூப்ல வந்து இந்த குக்கிங் சேனல் வந்து 3 கோடி சப்ஸ்கிரைபர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அவங்க கிராமத்தை சேர்ந்தவங்க. எப்படி வரும் இன்டர்நெட்? இதனால தான். அதனால இட் இஸ் அனதர் இந்தியாவில் இருக்கிற மாதிரியான லோ காஸ்ட் இன்டர்நெட் வேர்ல்டில் இல்லை, எங்கேயும் இல்லைன்னு சொல்கிறேன். They gave at the lowest price so that the affordability level was so easy for mobile data. இன்னைக்கு யார் வேணாலும் வச்சுருக்காங்களே சார். 1200 ரூபா சார் ஒரு மேஜர் பிளான் சார். சரி, 1200 ரூபா மேஜர் பிளான். 1200 ரூபாய்க்கு எல்லா ஓடிடி ஸ்பீடஸ்ட் இன்டர்நெட் இன் இந்தியா கிடைக்குது. நம்ம 1200 ரூபாயில் கிடைக்குது சார். நீங்கள் எதுவுமே பண்ண போனால் 300 ரூபாய்க்கு வந்து 100 MBPS கிடைக்குது. சரி, இதனால தான் நம்மளுடைய சராசரி சமுதாயத்துடைய எஜுகேஷனல் லெவல் ஆல்சோ ஹேஸ் கான். நாலேஜ் லெவல், எஜுகேஷன் சொல்கிறத விட நாலேஜ் லெவல். இது ஸ்கூல் போய் படிக்கலைன்னா கூட சார் அவனோட எக்ஸ்போஷர் நாலேஜ் அதிகமாக இருக்குது. யாரும் ஏமாற்ற முடியாது சார். இப்போ ஒன்றும் இல்லை, நேற்று ஒரு டிபேட்டில் வந்து ஒரு பொலிட்டிக்கல், நான் இந்த கட்சி பேர் யூஸ் பண்ணல, நீங்கள் இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணல. பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏ, பொலிட்டிக்கல் பார்ட்டி பி. பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏ வந்து இந்த டேட்டாவால் தான் ஜெயிக்குதுன்றான். ஒரு புது பையன் ஸ்பீக்கர், நான் பார்த்ததே கிடையாது, யாருன்னே தெரியாது எனக்கு. அவர் வந்து இல்லை நீங்கள் சொன்ன டேட்டா தப்புன்னு போட்டு தப்புன்னு காமிச்சிட்டான். அந்த பழைய ஜேர்னலிஸ்டால ரைட் இவன் கண்டுபிடிச்சிட்டான், நம்ம சைலண்ட் ஆகிடுவோன்ட்டு அவர் வந்து இல்லை நீங்கள் சொன்ன, நான் வேறு எதுத்தில் சொன்னேன் தம்பி, நீங்கள் வேறு எதுத்தில் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போயிட்டார். பட் டெக்னாலஜி அடாப்ஷனில் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்கா நீங்கள் உலகத்தில் கேட்டால் யாருமே கிடையாது. இல்லை இல்லை இல்லை
இங்கே தான் இன்னைக்கு பாப்புலேஷன் அடாப்டபிள் பாப்புலேஷனு இருக்குது, யங் பாப்புலேஷன் இருக்குது இந்தியாவில். அதனால் இங்கே வி ஆர் கோயிங் கிரேட் பிளேசஸ் இன் த இயர்ஸ் டு கம். பட் அட் த சேம் டைம் வளரும்போது வக்ரம் வளர விடக்கூடாதுங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸு இருந்து நம்ம முன்னேற்றத்தை எப்படியாவது தடை பண்ணலாமான்னு பார்ப்பாங்க. அதை மீறி தான் வளருவோம். அதுக்கு தேவை நல்ல நல்ல லீடர்ஷிப் தான் தேவை அட் ஆல் பிளேசஸ், நாட் ஓன்லி இன் கவர்மெண்ட் பிளேஸு, ஈவன் இன் கார்ப்பரேட் பிளேசஸ் எல்லாம் வந்து வி ஷுட் கெட் லீடர்ஸ் ஹூ ஆர் ஹேவிங் எ ப்ராடர் இன்ட்ரெஸ்ட். சார் இப்போ இந்த யூபிஐனால இந்த சிறு குறு வணிகர்கள் லோன் வாங்குற கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. ஆனால் இந்த பேமெண்ட் அது எல்லாமே உள்ள அக்கௌண்ட்டுக்குள்ளே வரதுனால அந்த வாய்ப்பு இதுக்கு முன்னாடி இல்லை அவரை ஒரு கடையில் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியாதுல்ல, ஒரு பொட்டி கடையில் என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு தெரியாதுல்ல. இன்றைக்கி யூபிஐ வந்ததுனால அந்த பொட்டி கடைக்கு போனால் ஒரு நாளைக்கு 2000 ரூபா பண்ணுறாரு அப்படின்னா 30 நாளைக்கு 60,000 ரூபா மேக்ஸிமம் பிஸ்னஸ் அவரால் பண்ண முடியுது அப்படின்னு எவால்வேட் பண்ணி இவருக்கு 6 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தாக்க 10 வருஷத்துல இவரால் ரீபே பண்ண முடியும் அப்படின்னு கால்குலேஷன் போட முடியுது இல்லை. அதனால் வந்து மைக்ரோ லோன்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குது. இன்னும் சொல்லணுன்னாக்க நான்லாம் கொஞ்சம் அந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ட்ரேடர்ஸில் இருந்ததுனால வந்து ஒரு 7 வருஷம் முன்னாடியெல்லாம் இந்த முத்ரா லோனை பெரிய சக்ஸஸ் ஆக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட்டு கிட்ட ப்ரொப்போசல் நாங்களும் கொடுத்தோம், அவங்களும் அதை வந்து வடிவமைச்சு பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அந்த கான்செப்டை டெரைவ் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. பண்ண மாட்டேங்குது கவர்மெண்ட் அப்படின்ட்டு எங்களுக்கெல்லாம் வருத்தம் இருந்தது. ஏன்னா கவர்மெண்ட்டு முத்ரா லோன் கொடுன்னு சொல்கிறாங்க, பேங்க்குக்கு போனால் பேங்க் மேனேஜரை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, டிரான்சாக்ஷன்ஸ் கேட்குறாரு, டிரான்சாக்ஷன் கேட்குறாரு, கொடுக்க மாட்டேன் ஏன்னா பயப்படுறாரு. அவங்க வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீ லைபிள்னு சொன்ன உடனே நேச்சுரலாக என்டர்டெயின்மெண்ட் பணத்தில் கை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு இன்னும் 2 வருஷம் தான் இருக்குன்னு பயப்படுறான். ஆனால் அந்த மாதிரி இருந்து ஆனால் இன்றைக்கி இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டு, இந்த யூபிஐ இதெல்லாம் வந்ததுனால கவர்மெண்ட் இப்போது திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஃபோக்கஸ் ஆன் முத்ரா டைப்பை கொடுத்துருக்காங்க. அந்த நான் சொல்கிறது மைக்ரோ ஃபைனான்சிங் சொல்கிறேன். மைக்ரோ ஃபைனான்சிங்னு சொன்னால் 100 ரூபா கூட ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ். ஒரு பூக்காரம்மாவுக்கு ஒரு நாளைக்கு தான் கேபிட்டல் தேவை, ஒரு மாதத்துக்கு கேபிட்டல் தேவையில்லை. அவங்க ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க போகிறது கிடையாது பூவை வாங்கி. அவங்களுக்கு டெய்லி தேவை. இப்போ என்ன ஆச்சு, அன்ஆர்கனைஸ் செக்டார்லேருந்து மணி லெண்டர்ஸ் கிட்டேருந்து லோன் ஷார்க்கு கிட்டேருந்தெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகும், அவங்க கார்த்தால வந்து 100 ரூபா கொடுப்பாங்க, நீ சாயங்காலம் 110 ரூபாயா கொடுக்கணும். நான் இல்லை கார்த்தால 90 ரூபா கொடுப்போம், நீ சாயங்காலம் 100 ரூபாயா கட்டணும். அப்போ ஒரு நாளைக்கு 10 ரூபா, 100 ரூபாய்க்கு 10 ரூபா வட்டி, 10% பர் டே. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை % ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள் என்ன. ஸோ இந்த மைக்ரோ லோன்ஸை வந்து இந்தியாவில் வழங்க தொடங்கிட்டாங்கன்னா, மைக்ரோ லோன்ஸோட எலிஜிபிலிட்டி கிளாஸே டிஃப்ரெண்ட். இந்த லோன் ஷார்க், மணி லெண்டர்ஸ், மீட்டர் வட்டி வந்து இதை கொடுத்த கடனை கொடுக்கலன்னா பொண்டாட்டியை தூக்கின்னு போய் வச்சுப்பேன்னு சொல்கிற கலாச்சாரம், வீட்டில் இந்த பாத்திரங்கள் எல்லாம் தூக்கி எறிவேன்னு, இதெல்லாம் எங்கே நடக்குது? டிவியில் பார்க்குறோம் நம்ம. ரொம்ப கஷ்டப்படுற சமுதாயம், அன்றாட கூலி வாங்க வாழ்க்கையில் தான் அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் ஸ்டாப் ஆகும், நல்லா ஸ்டாப் ஆகும். அது ஸ்டாப் ஆச்சா என்ன ஆகும், சமுதாயத்தில் குற்றமும் குறையும். ஏன்னா அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைல்ல இதை செய்ய, குற்றமும் குறையும். அதனால் மைக்ரோ ஃபைனான்சிங் வில் டேக் திஸ் கண்ட்ரி டு எ ஜெயண்ட் லீப். ஏன்னா அந்த 1 பெட்ரூம் வித் கிச்சன் இருக்கிற ஃபேமிலிஸுக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் போர்ஷனுங்கிறது ஒரு மேட்டராகவே இருக்காது. தே வில் ஸ்டார்ட் ஜென்ரேட்டிங் சர்ப்ளஸ் லிட்டில் பிட் லிட். தே வில் க்ரோ இன் தட் ஸ்டாண்டர்ட். தே வில் மூவ் ஃப்ரம் ஸ்மால், ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஏர்னிங் யூ வில் மூவ் ஃப்ரம் நெக்ஸ்ட் லெவல். திருவாமியூரில் ஐ நோ வடை ஷாப். இந்த வடை டெய்லி பண்ணுறாங்க, கடை தெரியும். அகைன் பாட்டி தான் வராங்க, எல்லாமே பாட்டி எக்ஸாம்பிள். இல்லை அவங்க சொல்லி கொடுத்து தானே மாட்டு பொண்ணு செய்கிறா, இல்லை மக செய்கிறா, வராங்க அந்த தொழிலை வராங்க, வடை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சின்ன வீடு தான், வீட்டு வாசலில் தான் பண்ணுவோம். இது கொஞ்சம் பீச் வரப்போ கொஞ்சம்
கொஞ்சம் டவுன் ட்ராடன் இருக்கிற ஏரியா. வடை வந்து ரூ. 1 வடை. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக ரூ. 1 இருந்து இப்போ ரூ. 2 ரூ. 3 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து திடீர்னுட்டு வந்து அந்த வடை கடையை கொஞ்சம் பெருசாக்குனாங்க. என்னம்மா பண்ணீங்க அப்படின்னா, இல்லை தம்பி யூபிஐ வந்ததுலேருந்து எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வருதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. எங்களுக்கு 60,000 வந்தது. 3 லட்ச ரூபா பிஸ்னஸ்க்கு லோன் கேட்டேன், உடனே கொடுத்துட்டாங்க. எனக்கு கொடுப்பாங்கல்ல. லோன் அடைச்சிட்டேன். அடுத்த லோன் டிஃபன் கடை போடுறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற போது எவ்வளோ தாட் ப்ரோவோக்கிங்காக இருக்கு. ஆமாம். இட் ஹஸ் இம்ப்ரூவ்டு த கிரெடிபிலிட்டி அண்ட் கிரெடிட் ஆஃப் பேங்க்குக்கே வந்து பேட் டெட்ஸ் எல்லாம் வந்து இதனால குறைய தொடங்கும். இன்றைக்கி ஏமாத்திரம் இருக்க தான் செய்வோம். ஆனால் இந்தியாவில் இன்றைக்கி கொண்டு வந்திருக்க இதெல்லாமே வந்து ஒரு ஃப்ரஜைல் சிஸ்டம் தான். இன்னும் அவ்வளோ ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டமாக வரல. இருந்தால் கூட இந்த சிஸ்டத்தில் இன்றைக்கி வந்து ஒழுங்காக யாராவது டிரான்சாக்ஷன்ஸை காட்டி முன்னேற நினச்சா அவனுக்கு நான் ஸ்டாப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டு வித்தவுட் கொலாட்ரல் செக்யூரிட்டி பேங்க்கில் லோன் கிடச்சிக்கிட்டே போகும். பேஸ்ட் ஆன் இஸ் பர்ஃபார்மன்ஸு கொடுத்துக்கிட்டே போவாங்க. ஆனால் அவன் வந்து இன்டென்ஷனலாக வந்து சீட் பண்ணுறான் அப்படின்னா இஸ் எபிலிட்டி டு சீட் ஃபர்தர் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். இந்த பேங்க்கில் வாங்கிட்டு அந்த பேங்க்கில் வாங்குறது இதெல்லாம் வந்து ரொட்டேஷனில் பிரச்சனை பண்ண முடியாது. ஒரு 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 பிளாக் மார்க் வந்து ஃபைனான்ஷியல் இதில் வந்துருச்சுனாக்க ப்ரோக்ரஸ் பண்ணுறது கஷ்டம். அதுக்கு கூட அதனால தான் நம்மளுடைய ஆடியன்ஸில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி கற்றுக்க வேண்டியது அவசியம் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேருந்தோ இல்லை உங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வந்து ஃபைனான்ஷியல் லிட்ரஸியை கற்றுக்கோங்க. ஃபைனான்ஷியல் மெச்சூரிட்டியை கற்றுன்றங்க. அப்பா அம்மா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுனால மணி ஃப்ளோ வரைச்சே நமக்கு இப்போ வந்து புரியாமல் எதை வேணாலும் போய் இதை வாங்க அதை வாங்கன்னு வாங்கிடலாம். ஆனால் அதை வாங்கணுன்னா எவ்வளோ பணம், அதை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு என்ன நமக்கு வந்து இன்றைக்கி திறமை இருக்குதுன்னு நினைக்க தொடங்கிட்டாலே வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் எல்லாம் வாங்குங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் அதுக்கு வந்து பை வாட் யூ நீட். வென் யூ பை வாட் யூ டோன்ட் நீட் டுடே பட் பிகாஸ் ஆஃப் ஃபேன்சி ஃபீலிங் ஒன்று பண்ண தொடங்கினா நாளைக்கு இஃப் யூ டிசர்வ் வாங்கியே ஆகணுங்கிற அவசியம் இருக்குச்சு, உங்கள்கிட்ட பணம் இருக்காது வாங்க. இந்த ஃபைனான்ஷியல் லிட்ரஸியெல்லாம் ஸ்கூல்லேருந்தே கற்றுக் கொடுக்க தொடங்கணும். அந்த மாற்றத்தை தான் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு முயற்சி பண்ணுறாங்க. அது மாதிரி மினிமலி ரிக்வயர்டு செக்ஸ் எஜுகேஷன், பர்சனல் ஹைஜீன், குழந்தைங்களுக்கு பர்சனல் ஹைஜீன், ஓரல் ஹைஜீன் எப்படி வச்சுக்கணும், அவங்களுடைய பர்சனல் பார்ட்ஸை க்ளீனாக வச்சுக்கிறதுனால இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொண்டு வராங்க. ஆனால் இதெல்லாம் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டு போச்சு. ஒரு 500 வருட காலத்தில் தான் நம்மளுடைய பிரமாதமான வளமான ஒரு கல்ச்சர், எஜுகேஷன் எல்லாம் பிடிச்சவராக போய் இன்றைக்கி என்னமோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சொல்கிறது தான் பெரிய இதுவாட்டம் நினைக்கிறேன். நிலைமையிலேருந்து இப்போ தான் பிரேக் அவுட் ஆகி வரும். அதனால தான் கவர்மெண்ட்டுடைய தாட் பாருங்கள், இப்போ வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. சார், ஃபாரின்லேருந்து இந்தியாவில் வந்து அவன் வந்து அங்கே சேர்த்து வச்சு காசு கொஞ்சம் சேர்த்துட்டான், இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நிம்மதியாக இருக்கான். கண்டிப்பாக. இன்னொன்று பாருங்கள், நம்ம ஒரு சில மாநிலங்களில் சமஸ்கிருதத்தை வந்து தெரியாமல் வந்து கேவலமாக பேசுறது, வெறுக்கிறது பண்ணுறாங்க. ஆனால் லண்டனில் ஒரு ஸ்கூலில் சமஸ்கிருதம் கம்பல்சரி ஆகி, இட் இஸ் நாட் அ ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் கிடையாது. லண்டனில் இருக்கிற பிரிட்டிஷ் ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் சமஸ்கிருதம் கம்பல்சரி. என்ன அவங்க ஆராய்ச்சியில் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த சமஸ்கிருத ஸ்லோகங்களெல்லாம் சொல்கிற அந்த குழந்தைங்களுடைய எனர்ஜி லெவல் அந்த டே முழுக்க நல்லா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து நாசா கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அமெரிக்காவோட விண்வெளி இது இன்னி ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு 70 வருஷமாக அதுதான் ஒரு பிரம்மாண்ட ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து நம்ம கிரகத்தை தாண்டி மனுஷனோ இல்லை வேறு ஏதாவது நம்மளோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஆட்களோ நபர்கள் ஏதோ ஒன்று ஏதாவது இருக்கான்னு இல்லை, கண்டிப்பாக இருக்குது. நம்மளுடைய யூனிவர்ஸில் காணும், நம்மளை தாண்டின யூனிவர்ஸில் ஏதோ இருக்குது.
அப்போ அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் பேசினா கம்யூனிகேட் பண்ண முடியுமா, ஜெர்மனில் பேசினா, ஃப்ரெஞ்சில் பேசினா கம்யூனிகேட் பண்ணுமா, ரஷ்யன், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்க பார்த்ததுல இதுக்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. எப்படி கைரேகை நிபுணர், கரெக்ட். அவனுக்கு தான் கைரேகை படிக்க தெரியும். உங்களுக்கு எனக்கும் வராது அது. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜில் பார்த்ததுல சமஸ்கிருதம் இஸ் த பெஸ்ட் லாங்குவேஜ் டு கம்யூனிகேட் வித் தி அவுட்டர் யூனிவர்ஸ்லேருந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இட் இஸ் தி மோஸ்ட் ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் ஃபார் அ கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் கொண்டு வரத்துக்கு. எத்தனையோ லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம், ஆனால் இதோடைய ஈஸ் நல்லா இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அப்படின்னா நம்மளுடைய 10,000 வருஷம் ஹிஸ்ட்ரி மினிமம் எடுத்துக்கோங்க, சான்ஸ்கிரிட்டு நம்ம எந்த லெவலில் அட்வான்ஸாக இருந்திருப்போம். இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் பண்ணிட்டோம். சார், ஐ திங்க் நீண்ட நேரமா நீ யூபிஐ நீண்ட நேரமாக நல்ல நல்ல பிரமாதமான பிரமாதமான விஷயம் நீங்களும் இன்னைக்கு அருமையான ஐ திங்க் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வந்து வந்து வெளி நார்மல் சப்ஜெக்ட்லேருந்து ஒரு ஆமாம், டெய்லி பாலிடிக்ஸ் பேசுகிறோம், பட் நல்ல விஷயங்களை பேசுறதுக்கு நேரமும் காலமும் கிடைப்பது யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. மிக்க நன்றி நாகராஜ். தேங்க்யூ.